ஆல் இன்னைக்கு சூப்பரான மைசூர் பாக் செய்கிறத பார்க்க போகிறோம். யூடியூப், இன்ஸ்டாகிராம் எது திறந்தாலுமே தீபாவளி சீரீஸில் மைசூர் பாக் ரெசிபி தான் இருக்குது. ஆனால் அதை நான் போன வருஷமே பண்ணிட்டேங்க, ஒழுங்காக வரல. இந்த தடவை தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன், இதில் எப்படி கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு ட்ரே எடுத்து நல்லா நெய் தடவி வச்சுக்கோங்க. ஸ்டெப் மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். 1 கப் கடலை மாவு எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்த கடலை மாவை ஒரு பவுலில் தெளிச்சிட்டு இதில் கடலை மாவை மெஷர் பண்ணியிருந்தீங்களோ அதே கப்பில் 1.5 கப் நெய் வந்து சூடு பண்ணி உருக்கி வச்சுக்கோங்க. இதில் இருந்து 1 கப் நெய் மட்டும் கடலை மாவில் ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு சின்ன கப்பில் ஆயில் ஊற்றிட்டு நல்லா கலக்கிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப், ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு அடி பிடிக்காம வரும். கடாயில் கடலை மாவு எதில் மெஷர் பண்ணீங்களோ அதே கப்பில் 2 கப் சர்க்கரை எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் 1 கப் தண்ணி போட்டு நல்லா கரைச்சி விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி அந்த ஒரு கம்பி பதம் வந்துட்ட பிறகு கரைச்சி வச்சிருக்க அந்த கடலை மாவை அப்படியே அதில் ஊற்றிட்டு அப்படியே கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். மாவு நல்லா வெந்து செட் ஆகி வந்த பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நெய் ஊற்றி கலந்துகிட்டே இருக்கணும். ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ். தான் லாஸ்ட் ஸ்டெப்பு. இதில் தான் நான் போன தடவை மிஸ்டேக் பண்ணேன். நான் கொஞ்சம் அப்படியே தண்ணியாக பண்ணிட்டேன். இது எப்படி வரணும்னா, நல்லா நம்ம ஊற்றுற நெய்யெல்லாம் அப்சர்வ் பண்ணி அப்படியே ஒயிட் கலரில் நம்மளுக்கு வரணும். ட்ரையாக இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிட்டு நம்ம நெய் தடவி வச்சுருக்க ட்ரேயில் அதை கொட்டி செட் பண்ணி விட்டுடலாம். 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழித்து சூடாக இருக்கும் போதே அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1 ஹவர் அதை அப்படியே விட்டுட்டு 1 ஹவர் கழித்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மவுத் மெல்டட் மைசூர் பாக் ரெடி.